ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் நம்பர் 7 ஆசிட் பேஸ் சால்ட்டுடைய பார்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் நம்பர் 2ல் சால்ட்டுகள் பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சால்ட் உப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் நம்பர் 7 பார்ட் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் அண்டு பேஸஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த லெசன் நம்பர் 7உடைய பார்ட் நம்பர் 1ல் ஆசிட் அண்ட் பேஸஸை கம்ப்ளீட்டாக படித்து முடித்தோம். இன்றைக்கி பார்ட் நம்பர் 2ல் சால்ட்டு, அதாவது உப்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் பார்ட் நம்பர் 1 பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்ட் நம்பர் 2 வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புத்தகத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டைரெக்டாக டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சால்ட்ஸு, உப்புகள். ஓகேவா? ஸோ சால்ட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்தோம். ஒரு ஆசிடு ஒரு பேஸு இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சால்ட்டு கிடைக்கும். கூடவே பை ப்ராடக்டாக வாட்டர் வந்து கிடைக்கும். ஆசிடை பற்றி பார்த்தாச்சு, பேஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது சால்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ படிக்கிறோம். ஓகேவா? ஸோ உப்புகள் என்பது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையிலான நடுநிலைப்படுத்தல் எதிர்வினைக்கு பிறகு உற்பத்தி செய்யப்படும் அயனிக் கலவையாகும். அதாவது அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசிடுக்கும் பேஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு பிறகு உருவாகக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு. அந்த சால்ட் வந்து என்ன சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படித்தோமா? மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில உருவாகக்கூடிய பாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டு. ஸோ இந்த கெமிக்கல் பாண்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டு. ஓகேவா? ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் மட்டும்தான் இந்த அயானிக் பாண்ட், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது உருவாகும். ஸோ அயானிக் பாண்டை பெற்றிருக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏன்னா மெட்டல் வந்து எலக்ட்ரான் வந்து டோனர், நான் மெட்டல் வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்டார். ஸோ மெட்டல் வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும், நான் மெட்டல் வந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஏற்படும். அதை தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் என்ன பாண்டு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் அதை வந்து நம்ம அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சால்ட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னால் ஓகேவா, நியூட்ரலாக இருக்கும். எந்த ஒரு அயான்ஸும் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகவும் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகவும் இருக்காது. எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது தேர் ஆர் நம்பர் ஆஃப் சால்ட் பட் சோடியம் குளோரைட் இஸ் த மோஸ்ட் காமன் அமாங் தெம். அதாவது எக்கச்சக்கமான சால்ட்ஸ் வந்து இருக்குது, ஏராளமான உப்புகள் வந்து இருக்குது. ஆனால் மோஸ்ட் காமனாக பேசப்படுறது, காமனாக அதிகமாக யூஸ் பண்ணப்படுற சால்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, காமன் சால்ட்டு, டேபிள் சால்ட்டு, மேதை உப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சால்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சோடியம் குளோரைடு எதற்காக பயன்படுத்துகிறோம்? என்ஹான்ஸ் த டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு. ஓகே, உணவோட சுவையை வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோமா? சோடியம் குளோரைடு வந்து பயன்படுத்துகிறோம். சோடியம் குளோரைடுனா ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த உப்பு தான் சோடியம் குளோரைடு. ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சால்ட். சால்ட்டோடைய சிறப்பியல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த சால்ட்டுக்கு வந்து இருக்கும். சால்ட் வந்து பெரும்பாலும் எந்த வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா படிக திட பொருட்களால் ஆனவை. கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. படிகம் அப்படின்னா ஒரு மாதிரி கல்லுப்பு பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு கிறிஸ்டல் தான், படிகம். ஓகேவா? கல்லுப்பு பார்த்துருக்கீங்களா? எக்ஸாக்டாக அதுதான் படிகம் சொல்லுவாங்க. ஓகேவா? படிக வடிவில் சாலிட் ஷேப்பில், சாலிடில் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான உப்புகளில் பெரும்பாலானவை படிக திட பொருட்களால் ஆனவை, கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். ஓகே, பெரும்பாலான உப்புகள் வந்து தண்ணீரில் கரையக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் த சால்ட்டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் தயர் மோல்டன் ஸ்டேட். அதாவது உப்பு கரைசல்கள். ஓகே, உப்பு இருக்குது, அதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த உப்பை வந்து தண்ணியோட கரைச்சிட்டிங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உப்பு கரைசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவற்றின் உருகிய நிலையிலும் மின்சாரத்தை கடத்துகிறது. ஓகே, மோல்டன் ஸ்டேட்டில் கூட, அதாவது
அதாவது கரைக்கிறீங்க, திரவ நிலையில் இருக்குது, அதை அப்படியே வந்து மெல்ட் பண்ணுறீங்க. ஓகே, மோல்டன் ஸ்டேட்டில் கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து கடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட் மேபி சால்ட்டி, அதாவது உப்பு சுவையில் இருக்கலாம், காரம் சுவையில். ஏன்னா நான் என்ன சொன்னேன், பல்வேறு வகையான உப்புகள் வந்து இருக்குது. அதில் மோஸ்ட் காமனாக இருக்கிறது NaCl தான், ஆனால் நிறைய உப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த உப்புகளோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், சோர் டேஸ்ட்டில் இருக்கலாம், புளிப்பாக இருக்கலாம், இனிப்பாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். உமாமி அப்படின்னா அது ஒரு சுவை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சுவைகளில் வந்து சால்ட் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியூட்ரல் சால்ட்டு. இந்த நியூட்ரல் சால்ட்டுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நான் என்ன சொன்னேன், ஆசிடு பேஸு இது ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சால்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் கூடவே பை ப்ராடக்டாக நமக்கு வாட்டர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு ஆசிட் ஒரு பேஸு சேர்ந்ததுன்னா நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு ஒரு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிடில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஆசிட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஆசிடு, இன்னொன்று வந்து வீக் ஆசிடு. ஓகேவா? ஸோ வலிமை மிக்க அமிலம், வலிமை குறைந்த அமிலம். அதே போல் பேஸ்லேயுமே 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராங் பேஸு, இன்னொன்று வந்து வீக் பேஸு. வலிமை குறைந்த காரம், வலிமை மிகுந்த காரம் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்ந்தால் நமக்கு ஒரு சால்ட்டு கிடைக்கும். என்ன சால்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சால்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதோட தன்மை வந்து அமிலத்தன்மையாகவும் இருக்காது, காரத்தன்மையாகவும் இருக்காது, நியூட்ரலாக இருக்கும். அதே போல் வீக் ஆசிடும் வீக் பேஸும் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு நியூட்ரலாக தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய உப்பு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சால்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது ஸ்ட்ராங் ஆசிடு வீக் பேஸு. நமக்கு கண்டிப்பாக ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் சால்ட்டு தான் கிடைக்கும். ஆனால் ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கிறதுனால இங்கே கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து என்ன நேச்சரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சரில் இருக்கும். கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அசிடிக் அமிலத்தன்மை கொண்ட உப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் வீக் ஆசிடு ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சரில் இருக்கும். காரத்தன்மை கொண்ட உப்பு வந்து கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க பெரும்பாலும் நியூட்ரல் சால்ட் வந்து கலர்லெஸ், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, வாசனை ஆர்டர்லெஸ் அப்படின்னா மணமற்றவை, வாசனையே வராது. சால்ட் கேன் பி கலர்லெஸ் ஆர் கலர்டு சால்ட்டும் இருக்குது, கலர்லெஸ் சால்ட்டும் இருக்குது. இது எல்லாமே சால்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. ஓகேவா? உப்புகள் வந்து கலராக இருக்கலாம், கலர் அற்றதாகவும் இருக்கலாம். நியூட்ரல் சால்ட் வந்து பெரும்பாலும் வாசனை அற்றதாக இருக்கும். சால்ட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பாக இருக்கலாம், ஸ்வீட்டாக இருக்கலாம், புளிப்பாக இருக்கலாம், இனிப்பாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சால்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக். அடுத்தது உப்பு குடும்பம் அப்படின்றது எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சால்ட் ஹேவிங் காமன் அசிடிக் அண்ட் பேசிக் ரேடிக்கல், அதாவது பொதுவான அமிலம் அல்லது கார பண்புகள் கொண்ட உப்புகள் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என கூறப்படுகிறது. அதாவது இப்போ ஒரு உப்பு இருக்குது, 2-3 உப்பு இருக்குன்னா அந்த 2-3 உப்புக்கும் ஒரே மாதிரியான அசிடிக் அண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அமிலம் மற்றும் கார பண்புகள் வந்து ஒரே மாதிரியே இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு ஃபேமிலியாக சேர்த்து சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடும் கால்சியம் குளோரைடும் யாரோட எந்த ஃபேமிலின்னு சொல்லணும்னா பிலாங்ஸ் டு குளோரைடு ஃபேமிலி. அதே போல் இங்கே பாருங்கள் கால்சியம் குளோரைடும் கால்சியம் சல்ஃபேட்டும். ஓகே, காமனாக இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறது என்ன, கால்சியமா? அப்போ இது என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபேமிலியில் வந்து வரும். அதே போல் இங்கே பாருங்கள் ஜிங்க்கு குளோரைடும் ஜிங்க்கு சல்ஃபேட்டும். இது ரெண்டுத்தில் காமனாக யார் இருக்கா, ஜிங்க் இருக்காங்களா? அப்போ இவங்க 2 பேரும் ஜிங்க்கு ஃபேமிலியில் வந்து சேருவாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து உப்புகளின் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் அ சால்ட். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், உப்பு வந்து கிடைக்கும், சால்ட் வந்து கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனு. இதில் ஆசிடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்னு இருக்குது, வீக் ஆசிட்னு இருக்குது. இதை நம்ம போன கிளாஸ் நம்ம படித்தோம். பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸு வீக் பேஸுன்னு 2 இருக்குது. இதையும் நம்ம போன கிளாஸ் ஏன் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து ஸ்ட்ராங் பேஸ் வீக் பேஸ்ன்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம போன கிளாஸில் வந்து நம்ம படித்தோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்த்தா நமக்கு என்ன சால்ட்டு கிடைக்கும், நியூட்ரல் சால்ட்டு, நடுநிலையான உப்பு வந்து அதுக்கு வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டியும் அதாவது பேஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது, ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது. அதே போல் வீக் ஆசிடும் வீக் பேஸும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நியூட்ரல் சால்ட் வந்து கிடைக்கும். ஸ்ட்ராங்
ஆசிட் எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய சால்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அமிலத்தன்மை கொண்ட உப்பாக கிடைக்கும் நமக்கு. அதே போல் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறது யார்? பேஸுங்களா. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட்டும் காரத்தன்மை கொண்ட சால்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து சால்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து. அடுத்தது இப்போ ஒன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். நியூட்ரல் சால்ட்டுனா என்ன, அடுத்தது வந்து அசிடிக் சால்ட்டுனா என்ன, பேசிக் சால்ட்டுனா என்ன அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான சால்ட்டை பற்றி நம்ம படிக்கலாம். ஓகேவா. நியூட்ரல் சால்ட்டு, அதாவது நியூட்ரல் சால்ட்டுனா ஒன்றுமே கிடையாதுங்க. அதோட pH மதிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமா, =7. நம்ம லாஸ்ட் கிளாஸே நான் சொன்னேன், pH ஸ்கேல் என்பது ஒரு யூனிவர்சல் இண்டிகேட்டர். ஓகேவா. யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னா pH அப்படின்னா என்ன சொன்னேன், pH அப்படின்னா இது வந்து இதோட அப்ரிவேஷன் வந்து பொட்டன்ஸ். இது வந்து ஒரு ஜெர்மன் வார்த்தை. பொட்டன்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் வார்த்தை. மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டென்ஷியலை குறிக்கிறது தான் இந்த pH வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் இருக்குது. வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl வந்து கரைக்கிறீங்க. இது வந்து ஒரு ஆசிடுங்களா, HCl வந்து ஆசிடு, இது வாட்டர் வந்து H2O. ஓகே. வாட்டரில் ஒரு ஆசிடை கரைக்கும் போது ஆசிட் வந்து என்ன பண்ணும், ஹைட்ரஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போது HCl வந்து H+Cl- ரிலீஸ் பண்ணிடும். அதே போல் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், H+H2+. ஓகே. H+OH- பிரிஞ்சிடும். அடுத்தது சேம் அதே போல் ஒரு வாட்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸை வந்து கரைக்கிறேன். NaOH அப்படின்ற ஒரு பேஸ் வந்து கரைக்கிறேன். ஓகேவா. NaOH வந்து என்னவா பிரியும், Na+OH- பிரிஞ்சிடும். அடுத்தது வந்து வாட்டர் வந்து H+OH- பிரிஞ்சிடும். ஸோ இதுலேயுமே அதாவது பேஸை நீங்கள் தண்ணியில் கரைக்கும் போதும் உங்களுக்கு ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதே போல் HCl வந்து தண்ணியில் கரைக்கும் போதும் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ தெரியுதுங்களா, ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல தான். அப்போது ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து pH வேல்யூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே. 1லேருந்து ஆரம்பிக்கும். நியூட்ரலோட வேல்யூ வந்து 7. ஸோ 7க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஆசிடுன்னு சொல்லும். 7க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேஸுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து குறிக்குது. ஓகேவா. ஸோ ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படியே அதிகமாகி உங்களுக்கு எங்கே குறையும் பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து குறையும் ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். இது எல்லாமே உங்களுக்கு -log of H + pH வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -log of H+, அதாவது ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா. ஸோ இதில் pH மதிப்பு 7 கொண்ட உப்புகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை உப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நடுநிலை உப்பு வந்து எப்படி உருவாகும், ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் பேஸுக்கும் இடையில நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உப்பு வந்து என்ன உப்பாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சால்ட்டாக வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, சோடியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் குளோரைடு, இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ சோடியம் குளோரைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆசிடு ஒரு பேஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் சோடியம் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிடு ஒரு பேஸ் வந்து இருக்கும். பொட்டாசியம் குளோரைடு பார்த்தாலும் ஒரு ஆசிடு ஒரு பேஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆசிட் பேஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். அப்போ தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கலாம், இல்லை வீக் ஆசிட் வீக் பேஸாக கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், sodium chloride is formed after the reaction between hydrochloric acid, strong acid, sodium hydroxide. அதாவது NaOH என்பது இது வந்து ஒரு பேஸு. என்ன மாதிரியான பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸு. அதே போல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசிடு. என்ன மாதிரியான ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிடு. ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்ந்து, அதாவது HClலும் NaOHம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, சோடியம் குளோரைடு எனப்படுகின்ற ஒரு நியூட்ரல் சால்ட் வந்து கிடைக்குது. ஸோ கூடவே நமக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த NaCl வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். NaCl பற்றி ரொம்ப NaCl பார்த்திங்கன்னா
நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த NaCl தான். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா த மோஸ்ட் காமன் யூஸ்டு சால்ட்டு, பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சால்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸிங் சால்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தான். இதை வந்து டேபிள் சால்ட்டு, நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த NaClன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த NaCl வந்து நிறைய விஷயம், NaOH தயாரிக்கிறதுக்கும் இந்த NaOH இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் பேஸ் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தாங்க. ஓகே, இந்த இதை நம்ம பின்னாடி படிக்கலாம். NaOH எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், குளோர் அல்கலி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ப்ராசஸில் தான் NaOH என்பது தயாரிக்கப்படுகிறது. அந்த குளோர் அல்கலி ப்ராசஸில் இந்த NaOH வந்து தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரா மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தாங்க. ஓகேவா, ஸோ அது இல்லாமல் இந்த NaCl வந்து பேக்கிங் சோடா தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. பேக்கிங் சோடா அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் தான் நம்ம பேக்கிங் சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு, இது எல்லாமே நம்ம பின்னாடி படிக்கலாம். அடுத்தது வாஷிங் சோடா தயாரிக்க பயன்படுகிறது. வாஷிங் சோடா தயாரிக்க இந்த NaCl வந்து பயன்படுகிறது. வாஷிங் சோடா அப்படின்னா சோடியம் கார்பனேட்டை தான் நம்ம வாஷிங் சோடான்னு சொல்கிறோம். இது வந்து சலவை சோடான்னு சொல்லுவாங்க, இது வந்து சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் தயாரிக்கிறதுக்கு மேஜரான ரா மெட்டீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தான். இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது சோடியம் சல்ஃபேட் என்பது ஒரு நியூட்ரல் சால்ட்டு. எந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்குது? H2SO4 எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் NaOH எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸுக்கும் நடுவில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்குதுங்களாம்? சோடியம் சல்ஃபேட் கிடைக்குது. ஓகே, இது வந்து ஒரு நியூட்ரல் சால்ட்டு, கூடவே பை ப்ராடக்ட் வந்து வாட்டர் கிடைக்குது. அதே போல் பொட்டாசியம் குளோரைடு எனப்படுகின்ற நியூட்ரல் சால்ட் வந்து எது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸுக்கும் HCl எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடந்து பொட்டாசியம் குளோரைடு எனப்படுகின்ற ஒரு நியூட்ரல் சால்ட் வந்து கிடைக்குது. கூடவே கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இப்போ நியூட்ரல் சால்ட்டை பற்றி பார்த்தாச்சா? நியூட்ரல் சால்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் சேர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஏன் வந்து அதை நியூட்ரல் நம்ம சொல்கிறோன்னா அதோட pH மதிப்பு வந்து 7 இருக்கும். ஓகேவா, அதே போல் அசிடிக் சால்ட், அமில உப்புகள் அப்படின்னா சால்ட் விச் ஆர் ஃபார்ம்டு ஆஃப்டர் ரியாக்ஷன் பிட்வீன், அதாவது ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடந்து கிடைக்கக்கூடிய உப்பு வந்து அசிடிக் சால்ட், அமிலத்தன்மை கொண்ட அமில உப்புகள். அப்படின்னா அமிலத்தன்மை வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அதோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா அமிலத்துக்கு pH மதிப்பு என்ன சொன்னால் 7 என்பது நியூட்ரல், 7க்கு கீழே இருக்கிறது pH மதிப்பில் 7க்கு கீழே இருக்கிறது அமிலம், 7க்கு மேலே இருக்கிறது காரம் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ அமில உப்புகளுடைய pH மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7க்கு குறைவாக இருக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் என்பது ஒரு எக்ஸாம்பிள், அமோனியம் குளோரைடு என்பது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ரெண்டுமே வந்து அமிலத்தன்மை அதிகம் கொண்ட அமில பண்புகள் அதிகமாக கொண்ட உப்புகள். ஓகேவா, ஸோ அமோனியம் குளோரைடும் அமோனியம் சல்ஃபேட்டும் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த அமோனியம் குளோரைடு வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கும் அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கும் இடையில ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அமோனியம் குளோரைடு. இந்த அமோனியம் குளோரைடு வந்து என்ன மாதிரியான நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக, அசிடிக்காக, பேசிக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அசிடிக். ஏன் அசிடிக்கு? ஏன்னா இங்கே பயன்படுத்தக்கூடிய ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிடு, இங்கே பயன்படுத்தக்கூடிய பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பேஸு. அப்போ ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் நடந்து நமக்கு ரியாக்ஷன் நடந்து கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசிடிக் சால்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஓகே, அசிடிக் சால்ட் அப்படின்னா இதோட pH மதிப்பு வந்து <7 இருக்கும். அதே போல் அமோனியம் சல்ஃபேட் பாருங்கள். அமோனியம் சல்ஃபேட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் H2SO4 எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகே, இது வந்து ஒரு வீக் பேஸு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் என்ன சால்ட் வந்து கிடைக்குது? அமோனியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. இந்த சால்ட்டோட நேச்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அசிடிக் சால்ட், அசிடிக் நேச்சர் வந்து இருக்கும். அசிடிக் நேச்சர் அப்படின்னா அமில பண்புகள் வந்து அதிகமாக இருக்கும். pH மதிப்பு பார்த்திங்கன்னா <7 இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்தது பேசிக் சால்ட்டு, கார உப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூட்ரல் சால்ட்டை வந்து பார்த்தாச்சு, அமில உப்புகள் வந்து பார்த்தாச்சு. நியூட்ரல் சால்ட்டோட pH மதிப்பு 7 இருக்கும். அமில உப்புகளுடைய pH மதிப்பு வந்து 7க்கு குறைவாக இருக்கும். கார உப்புகளோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா
7க்கு அதிகமாக இருக்கும். ஓகே, கிரேட்டர் தென் 7 இருக்கும். யார் 2 பேருக்கு நடுவில், எந்த ஆசிடுக்கும் எந்த பேஸுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடந்து நமக்கு கார உப்புகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஸ்ட்ராங் பேஸுக்கும் வீக் ஆசிடுக்கும் இடையில நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உப்புகள் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும். காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதோட pH மதிப்பு வந்து 7க்கும் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், சோடியம் அசிட்டேட். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த சோடியம் கார்பனேட் வந்து எந்த 2, அதாவது கார்போனிக் அமிலத்துக்கும் அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் இடையில ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உப்பு வந்து சோடியம் கார்பேட்டு. ஓகேவா, சோடியம் கார்பனேட்டு. இதோட பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார பண்பாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வீக் ஆசிடுங்க. ஓகே, கார்போனிக் அமிலம் என்பது வாட்டருக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் இடையில ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமிலம் வந்து கார்போனிக் அமிலம். இதை தான் நம்ம சோடாவில் வந்து பயன்படுத்தும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், வீக் ஆசிட் இங்கே பயன்படுத்தக்கூடிய கார்போனிக் அமிலம் வந்து வீக் ஆசிட். இங்கே பயன்படுத்தக்கூடிய பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸு. இது ரெண்டுத்துக்கும் இடையில ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சர் கொண்ட சால்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது காரப்பண்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சால்ட்டுக்கு. அப்போ காரப்பண்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதோட pH மதிப்பு வந்து 7க்கும் அதிகமாக இருக்கும். அடுத்தது சோடியம் அசிட்டேட் பாருங்கள், எந்த 2 ஆசிட் அண்ட் பேஸுக்கு நடுவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எனப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸுக்கும் அசிட்டிக் ஆசிட் எனப்படுகின்ற ஒரு வீக் ஆசிட். அதாவது வீக் ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே, ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா என்ன சொன்னேன், அதாவது கரிம அமிலங்கள் அப்படின்னா நேச்சர் சோர்ஸில் பிளான்ட்டில் இருந்தோ அனிமலில் இருந்தோ கிடைக்கக்கூடிய ஆசிட் வந்து நமக்கு ஆர்கானிக் ஆசிட் நம்ம படித்தோம். அந்த ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே வீக் ஆசிட் தாங்க. அதே போல் லெபார்ட்ரியில் இருந்து நம்ம தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, மினரல்ஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ராக்ஸில் இருந்தோ மினரல்ஸில் இருந்தோ லெபார்ட்ரியில் பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிறது தான் இந்த மினரல் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட், கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கனிம அமிலங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆசிடுங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், CH3COOH என்பது அசிட்டிக் ஆசிட், இது வந்து ஒரு வீக் ஆசிடு. NaOH என்பது ஒரு பேஸு, ஒரு ஸ்ட்ராங் பேஸு. இந்த அசிட்டிக் ஆசிடும் NaOHம் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட் எனப்படுகின்ற ஒரு பேசிக் நேச்சர் கொண்ட சால்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேசிக் நேச்சர் கொண்ட சால்ட் அப்படின்னா பேசிக் சால்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட pH மதிப்பு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 7 இருக்கும். ஓகேவா, ஓகே. இங்கே பாருங்கள், காஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அசிடிக் பேசிக் அண்ட் நியூட்ரல் சால்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அமில காரம் மற்றும் நடுநிலை உப்புகள் உருவாவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான அமிலம் வலிமை குறைந்த காரத்துடன் வினை புரியும் போது வலிமை குறைந்த காரம் அமிலத்தை முழுமையாக நடுநிலை ஆக்க முடியாது. என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை மிக்க அமிலம், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வந்து ஒரு வீக் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த பேஸ் வந்து அந்த ஆசிடை வந்து என்ன பண்ணாதுங்களா, ஃபுல்லாக நியூட்ரலைஸ் வந்து பண்ணாது. ஸோ அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அசிடிக் சால்ட்டாக இருக்கும். ஒரு வீக் பேஸ் வந்து அந்த ஸ்ட்ராங் ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது அதுக்கிட்ட. அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அசிடிக்காக இருக்கும். அதே போல் தான் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து வீக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த வீக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக் ஆசிட் வந்து இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம என்ன பண்ண முடியாது, நியூட்ரலைஸ் வந்து பண்ண முடியாது. அதனால தான் இங்கே கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து பேசிக் நேச்சரில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறான். ஓகேவா, அதனால தான் ஒரு ஈக்குவலான ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட் ஆகும்போது, அதாவது ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக மாறிடும். ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங் தானே. இந்த ஆசிட் வந்து அந்த பேஸ் வந்து நியூட்ரல் பண்ணிடும், இந்த பேஸ் வந்து அந்த ஆசிடை நியூட்ரல் பண்ணிடும். அப்போ நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து நியூட்ரல் சால்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. pH வேல்யூ ஆஃப் த சால்ட் ரொம்ப சிம்பிள். pH வேல்யூ வந்து 7 இருந்ததுன்னா அந்த சால்ட்டோடைய நேச்சர் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சால்ட்டு. pH மதிப்பு வந்து 7 விட குறைவாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து அசிடிக் சால்ட், அமில உப்புகள்னு சொல்லுவாங்க. pH மதிப்பு வந்து 7 விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து பேசிக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து சம் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது சால்ட்டுனா என்ன,
நியூட்ரல் சால்ட்னா என்ன, அசிடிக் சால்ட்னா என்ன, பேசிக் சால்ட்னா என்ன அப்படின்றத நம்ம படித்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சால்ட்டெல்லாம் இருக்குது, உங்களோட எக்ஸாமில் கேட்கக்கூடிய சால்ட்டெல்லாம் இருக்குது. அதில் நான் NaCl பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகே, NaCl என்பது த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சால்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தான். ஓகேவா. அடுத்தது இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இல்லைனா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சால்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டேபிள் சால்ட், மேஜை உப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய உப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தான். ஸோ NaCl வந்து இதோட யூஸ் வந்து என்ன, இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்டில் ரா மெட்டீரியல், அதாவது NaOH குளோர் அல்கலி ப்ராசஸ் மூலமாக இந்த NaOH தயாரிக்கிறதுக்கு இந்த NaCl வந்து ரா மெட்டீரியலாக பயன்படுது. அடுத்தது வாஷிங் சோடா தயாரிக்க இந்த NaCl வந்து பயன்படுகிறது. வாஷிங் சோடா அப்படின்னா சோடியம் கார்பனேட் தான் வாஷிங் சோடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சலவை சோடா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சலவை தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, சலவை சோடான்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பேக்கிங் சோடா, பேக்கரியில் நம்ம பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, பேக்கிங் ஆப்பா சோடான்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அதுதான் பேக்கிங் சோடா. அதோட ஃபார்முலா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இல்லை சோடியம் பைகார்பனேட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாஷிங் சோடா தயாரிக்கிறதுக்கு, பேக்கிங் சோடா தயாரிக்கிறதுக்கு, NaOH சோடியம் ஹைட்ராக்சைடான ஸ்ட்ராங் பேஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த NaCl தாங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு மிக இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல். ஓகேவா. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வலுவான காரமாகும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அப்டைன்டு பை த எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. அதாவது சோடியம் குளோரைடுடைய நீர்ம நிலை, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு அப்படின்னா சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் தண்ணி சேர்த்துங்க அப்படின்னா அது வந்து சோடியம் குளோரைடோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லலாம். அந்த உப்பு கரைசலில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, உப்பு நீரின் மின்னார் பகுப்பு சிதைவின் செயல்பாட்டில் உப்பு நீரானது சோடியம் குளோரேட்டின் நீர்ம கரைசல் சிதைந்து சோடியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குகிறது. ஓகேவா. அதாவது நீங்கள் ஒரு உப்பு கரைசலை வந்து எடுத்துக்கிறீங்க, அதில் எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த சோடியம் குளோரைடு வந்து எலக்ட்ரிசிட்டினால டீகம்போஸ் ஆகி நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோர் அல்கலி ப்ராசஸ்ஸு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ்ஸுங்க. ஓகே. சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்க பயன்படும் முறை எதுன்னு உங்களோட எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. குளோர் அல்கலி ப்ராசஸ். இதை உங்களோட NCERT புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஒரு படம்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா. என்ன சொல்கிறாங்க, NaCl ப்ளஸ் வாட்டர். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு கண்டெய்னர் வந்து இதுதான் உங்களோட எக்ஸாம் இதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னரில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக உங்களுக்கு NaCl உப்பு சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க ப்ளஸ் வாட்டர் சேர்ந்தது அப்படின்னா இது உங்களுக்கு என்ன, இது வந்து சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக அந்த உப்பு கரைசலை வந்து செலுத்துவாங்க. ஓகேவா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சோம்னா நம்மளோட புத்தகத்தில் வந்து இருக்காது. அதாவது சோடியம் குளோரைடு உப்பும் தண்ணியும் சேர்ந்த கலவையின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைன். அந்த பிரைனை வந்து இதன் வழியாக செலுத்துவாங்க. ஓகேவா. இப்போ இதில் வேறு எந்த கண்டெய்னர் ஃபுல்லாக இந்த பிரைன் தான் இருக்கும். பிரைன் அப்படின்னா உப்பும் தண்ணியும் சேர்ந்த கரைசல் பேர் தான் பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு. ஓகேவா. ஸோ ஆனோடு இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் சைனு. இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆனோடு அப்படின்னு சொல்லலாம், இதை வந்து கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆனோடு, இது கேத்தோடு. இது வந்து நெகட்டிவு, இது வந்து பாசிட்டிவு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணி இதில் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த NaCl வந்து Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ன்னு உடஞ்சிரும். இந்த வாட்டர் வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா H ப்ளஸ்ஸு OH மைனஸ்ன்னு உடஞ்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த ப்ளஸ் எல்லாம் எந்த சைடு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரோடை நோக்கி ஓடும்.
ஓகே சாரி, இந்த ப்ளஸ் எல்லாம் வந்து இந்த எலக்ட்ரோடை நோக்கி ஓடும். Na ப்ளஸ்ஸும் H ப்ளஸ்ஸும் இந்த எலக்ட்ரோட ஓடும். ஏன்னா இது தானே மைனஸு. அப்புறம் மைனஸ் எல்லாமே, அதாவது Cl மைனஸும் OH மைனஸும் இந்த எலக்ட்ரோடை தேடி ஓடும். ஓகேவா? ஸோ பிரெயினை இந்த வழியாக அனுப்புகிறீங்க. ஓகேவா? பிரெயின் அப்படின்னா NaCl ப்ளஸ் வாட்டர் கலந்த உப்பு கரைசலை தான் நம்ம பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுறீங்க. மின்னார் பகுப்பு இந்த NaCl சொல்யூஷனை வந்து நான் டீகம்போஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaOH வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், NaCl ப்ளஸ்ஸுங்களா, இந்த Na ப்ளஸ்ஸும் இந்த OH மைனஸும் சேர்ந்து NaOH வந்து நமக்கு கிடைக்கும். அது இந்த வழியாக கிடைக்கும். அடுத்தது இந்த இன்னொரு H கூட சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 கேஸ் வந்து வெளியாகும். அடுத்தது இந்த இன்னொரு குளோரினோட சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா குளோரின் கேஸ் வந்து வெளியாகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிரெயினை கொடுக்குறீங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறீங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா NaOH, கூடவே வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியாகும், கூடவே வந்து Cl2 அதாவது குளோரின் கேஸ் என்பது வெளியாகும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஹோல் ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோர் அல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட NCERT புக்கில் கொடுத்துருப்பாங்க. குளோர் அல்கலி ப்ராசஸ். இதில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்துகிறாங்க. பிரெயின் ஓகே, இங்கே பாருங்கள், NaCl வாட்டர் இது ரெண்டும் சேர்ந்த கலவை பேர் தான் பிரெயின். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி, இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து NaOH. ஓகேவா? ஸோ NaOHோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NaOHோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்ரீசிங் ஆஃப் மெட்டல் மேலே க்ரீஸ் ஏதாவது படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த க்ரீஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த NaOH வந்து பயன்படுத்தணும். அப்புறம் சோப்பு மேக்கிங், இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். சோப்பு அண்ட் டிட்டர்ஜென்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய துணி பவுடராக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், NaOH எனப்படுகின்ற காரம் இல்லாமல் நம்மளால் பயன்படுத்தவே முடியாது. அடுத்தது பேப்பர் மேக்கிங்கில் இந்த NaOH வந்து பயன்படுகிறது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸு செயற்கை நார் வந்து தயாரிக்க இந்த NaOH வந்து பயன்படுகிறது. அடுத்தது இந்த குளோரினோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரின் வந்து எங்கே பயன்படுத்துவாங்க? வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பயன்படுத்துவாங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஸ்விம்மிங் பூல் ஒரு வாட்டரை சுத்தப்படுத்துறதுக்கு குளோரின் வந்து அதிகமாக ஸ்விம்மிங் பூல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு மாதிரி நெடி ஏறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டரை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வந்து கலந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில், ஸ்விம்மிங் பூலில், PVC ஓகே, பாலிவினைல் குளோரைடு, PVC பைப் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கு, அது தயாரிக்க பயன்படுகிறது. ஃப்ரிட்ஜில் நிரப்பக்கூடிய குளோரோஃப்ளூரோ கார்பன் அந்த கேஸுக்கு இந்த குளோரின் வந்து பயன்படுகிறது. அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் வந்து தயாரிக்க, பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா களைக்கொல்லி, இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி. ஓகேவா? ஸோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா களைக்கொல்லி தயாரிக்க இந்த குளோரின் வந்து பயன்படுகிறது. அடுத்தது ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து ஃபியோலாக நமக்கு தயாரிக்க பயன்படுகிறது. ஃபியோலாவே ஹைட்ரஜன் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம்? ஃபியூலுக்காக நம்ம ஹைட்ரஜன் வந்து பயன்படுத்துவோம். வேறு எதுக்காக பயன்படுத்துவாங்க? அமோனியா, ஃபெர்டிலைசருக்காக. அமோனியா இருக்குது பார்த்தீங்களா, அமோனியா என்பது ஃபெர்டிலைசர் தயாரிக்க பயன்படுகிறது. NH3ன்னு சொல்லுவாங்க. இந்த NH3 தயாரிக்க இந்த ஹைட்ரஜன் வந்து பயன்படுகிறது. ஹேபர் முறை மூலமாக அமோனியா தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்துட்டோம்? NaOH பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ப்ளீச்சிங் பவுடரை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ளீச்சிங் பவுடருடைய இதை வந்து தமிழில் வந்து சலவை தூள்னு சொல்லுவாங்க. சலவை சோடா வேறு, சலவை தூள் வேறு. ஓகேவா? சலவை சோடா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க. அதே போல் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சலவை தூள், ப்ளீச்சிங் பவுடரு. இது வந்து வாஷிங் சோடா, சலவை சோடா. தமிழில் படிக்கும்போது நம்ம பார்த்துச்சோம் சலவை தூள் வேறு, சலவை சோடா வேறு. இங்கிலீஷில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாஷிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சோடியம் பைகார்பனேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா.
ஓகே, அடுத்தது பேக்கிங் பவுடர் என்பது வேறு, அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குளோரைட் ஆஃப் லைம். அதாவது ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு குளோரைடு என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது சுண்ணாம்பு குளோரைடோடைய இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். இதோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிடாக இருக்கும், எல்லோயிஷ் ஒயிட் கலரில் இருக்குங்க. இதோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில், அதாவது மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் உள்ள ஒரு திடப்பொருள் தான் இந்த ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைடு பை த ஸ்ட்ராங் ஸ்மெல் ஆஃப் குளோரின். ஓகே, ஒரு ப்ளீச்சிங் பவுடர் மூந்து பார்த்தாலே ஒரு பயங்கரமான நெடி வரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் தாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடோட பேர் என்ன சொன்னேன்? ஸ்லாக்குடு லைம். இங்கே எடுத்துக்கக்கூடிய ஸ்லாக்குடு லைம் வந்து ட்ரை ஸ்லாக்குடு லைம் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதையே நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு நீர் அல்லது நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை நிலையில் இருக்கக்கூடிய நீர்த்த சுண்ணாம்பை எடுத்து அதில் குளோரின் கேஸை வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் வந்து கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர்த்த சுண்ணாம்போடைய ட்ரை ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அதில் குளோரின் கேஸை வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு வந்து கிடைக்கும். இதோட இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர். கண்டிப்பாக ப்ராசஸ் இந்த ரியாக்ஷன்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ப்ளீச் என்ற வார்த்தைக்கு என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் கலர். ஓகேவா? ப்ளீச் என்ற சொல்லுக்கு நிறத்தை நீக்குதல் என்று பெயர். துணியை ப்ளீச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? துணியை ப்ளீச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளீச் அப்படின்னா கலரை நீக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சலவை தூள் ஆக்சிஜனேற்றம் காரணமாக வேலை செய்கிறது. குளோரின் இஸ் த ப்ளீச்சிங் பவுடர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ளீச்சிங் எஃபெக்ட். அதாவது ப்ளீச்சிங் பவுடரோடைய ப்ளீச்சிங் எஃபெக்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் தாங்க. எந்த முறையில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ப்ளீச்சிங் பவுடர் ஒர்க் ஆகிறதுக்கு காரணமே ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் யாரும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பார்த்து வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ளீச்சிங் பவுடரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக பயன்படுத்துகிறோம். அதாவது வாட்டரை க்ளீன் பண்ண, ஏன்னா இதில் குளோரின் இருக்குல்ல, ஸோ இதில் குளோரின் இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நம்ம வாட்டரை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். மாஸ் ரிமூவர், அதாவது கிருமி நாசினியாக, டிஸ்இன்ஃபெக்டன் அப்படின்னா கிருமி நாசினியாக, பாசி நீக்கியாக, களை கொல்லியாக போன்றவற்றுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ப்ளீச்சிங் பவுடர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ளீச்சிங் ஆஃப் காட்டன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீச்சிங் பவுடர் வந்து நமக்கு எங்கே பயன்படுதுன்னு பார்த்தா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுகிறது. அடுத்தது பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுகிறது. ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த உட்டு பல்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, மரத்தில் இருந்து தான் நம்ம பேப்பர் வந்து தயாரிக்கும். அந்த மரக்கூழை ப்ளீச்சிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து பயன்படுகிறது. அடுத்தது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் காட்டனை வந்து ப்ளீச்சிங் பண்ணுறதுக்காக, ஓகேவா, காட்டன் பருத்தியை வந்து ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வந்து பயன்படுகிறது. அடுத்தது ப்ளீச்சிங் பவுடர் என்பது ஒரு ஸ்ட்ராங் யூஸ்லெஸ்ஸாக ஆக்சைடைசிங் ஏஜென்ட்டாக வந்து பயன்படுத்துகிறோம். மெனி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது டெக்ஸ்டைலு பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஆக்சைடைசிங் ஏஜென்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக்சைடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாரோ அவர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது பேக்கிங் சோடாவை பற்றி பார்க்கலாம். ஓகே, பேக்கிங் சோடா அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அல்லது இது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பனேட் இருக்குது. ஈஸியாக சொல்லிடலாமா? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இன்னொரு கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். ஓகே, ஆனால் இதை காமனாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, சமையல் சோடா வேறு, சமையல் பவுட்ரு வேறு. அதாவது பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுட்ரு வந்து வேறு. ஓகேவா? சமையல் தூள்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இந்த சமையல் சோடா எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, ஓகே, ப்ரெட்டு தயாரிக்க பயன்படுகிறது. இல்லை இதுக்கு இன்னொரு பேர்லாம் சொல்கிறாங்க, ப்ரெட்டு தயாரிக்க பயன்படுறதுனால இது வந்து ப்ரெட்டு சோடான்னு சொல்லலாம். இல்லை சமையலில் பயன்படுகிற ஆப்ப சோடா நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்ல, அதுதாங்க இந்த சோடியம் பைகார்பனேட், குக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பைகார்பனேட் ஆஃப் சோடான்னு சொல்லலாம், இல்லை சோடியம் பைகார்பன் சொல்லலாம், இல்லை பைகார்ப் ஆஃப் சோடான்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளி பைகார்பன் கூட சொல்லலாம். இவ்வளோ நேம் இருக்குங்க. பேக்கிங் சோடாவுக்கு வந்து பேக்கிங் சோடான்னு சொல்லலாம், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுன்னு சொல்லலாம்,
சொல்லலாம், இல்லை சோடியம் பைகார்பனேட்டுன்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளி பைகார்பன் மட்டும் கூட சொல்லலாம், இல்லை பைகார்ப் ஆஃப் சோடான்னு சொல்லலாம், இல்லை சோடியம் பைகார்பன் சொல்லலாம், இல்லை பைகார்பனேட் ஆஃப் சோடான்னு சொல்லலாம், இல்லை குக்கிங் சோடான்னு சொல்லலாம், இல்லை பிரெட்டு சோடான்னு சொல்லலாம். ஓகேவா, இவ்வளோ பேர் இருக்குங்க இதுக்கு. இதை தயாரிக்கக்கூடிய முறை பேர் NaOH தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான முறை நான் என்ன சொன்னேன், அதோட முறை பேர் வந்து குளோர் அல்கலி ப்ராசஸ். நிறைய டைம் உங்களோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா NaCl. இதை வாட்டரில் கலக்கும்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம், பிரைனுன்னு சொல்லுவோம். ஸோ பிரைனில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அந்த NaCl சொல்யூஷன் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு NaOH கிடைக்கும். கூடவே பை ப்ராடக்டாக வந்து குளோரின் கேஸும் கிடைக்கும், ஹைட்ரஜன் கேஸும் நமக்கு கிடைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது இந்த பேக்கிங் சோடா தயாரிக்கக்கூடிய முறைக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோல்வே முறைன்னு சொல்லுவாங்க. எப்படி NaOH கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கோ அதே போல் இந்த சோல்வே ப்ராசஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் வந்து கிடைக்குமே. ஒன்றுமே கிடையாது. இதுலேயும் ரா மெட்டீரியல் நான் என்ன சொன்னேன், NaCl எங்கே பயன்படுகிறதுன்னு சொன்னேன், வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, அடுத்தது NaOH தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரா மெட்டீரியல் இந்த சோடியம் குளோரைடு தான். இந்த சோடியம் குளோரைடு கூட அமோனியா, ஓகே, இந்த அமோனியா தயாரிக்கக்கூடிய முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேபர் ப்ராசஸ்ஸுங்க. இது நம்ம புத்தகத்தில் இருக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹேபர் முறை மூலமாக அமோனியம் தயாரிக்கலாம். கூடவே கார்பன் டை ஆக்சைடு, கூடவே வாட்டரு, ஓகே, இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு கிடைக்கணும். கூடவே நமக்கு பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ இந்த முறைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல்வே முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின் கேட்பாங்க, சோடியம் பைகார்பனேட் தயாரிக்கிறதுக்கு முறையோட பேர் வந்து என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கக்கூடிய முறையோட பேர் வந்து என்னென்னு கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ சோடியம் பைகார்பனேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சால்ட் வந்து ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட் தாங்க. மோஸ்ட் ஆஃப் த சால்ட் எல்லா சால்ட்டுமே கிட்டத்தட்ட படிக வடிவில் வெள்ளை நிறத்தில் இருக்கும். கலரும் இருக்கலாம், கலர்லெஸ்ஸும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் படிக வடிவில் இருக்கக்கூடிய திடப்பொருள் தான் எல்லாமே. எல்லா சால்ட்டுமே திட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு படிக வடிவில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட் என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா, கிறிஸ்டலின் சால்ட் தான், பட் இட் அப்பியர் அஸ் அ ஃபைன் பவுடராக தான் நமக்கு பார்க்க கிடைக்குது. சோடியம் பைகார்பனேட் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போசோடா எப்படி இருக்கும், தூள் மாதிரி தானே இருக்கும். அடுத்தது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இஸ் அ ஆம்ஃபோடெரிக் இன் நேச்சர். ஓகேவா, ஆம்ஃபோடெரிக் அப்படின்னா என்ன சொன்னேன், அதாவது அசிடிக் பண்பும் இருக்கும், பேசிக் பண்பும் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோடெரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ஆம்ஃபோடெரிக் அப்படின்னா இதுக்கு வந்து 2 பண்புகளுமே இருக்கும். ஓகேவா, அடுத்தது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இஸ் ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர். இதுவுமே வந்து வாட்டரில் வந்து கரையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தும், சோடியம் கார்பனேட் என்பது என்ன, இது வந்து வாஷிங் சோடாவா, சலவை சோடா தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் கார்பனேட் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, சோடியம் கார்பனேட் வந்து தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறது மூலமாக நம்மளால் சோடியம் கார்பனேட் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், வென் பேக்கிங் சோடா இஸ் ஹீட். பேக்கிங் சோடா அப்படின்னா என்ன, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது இட் டீகம்போசஸ் இன்ட்டு சோடியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷனுங்க. சோடியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் கார்பனேட் கிடைக்குமா. இந்த சோடியம் கார்பனேட்டுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, வாஷிங் சோடா, சலவை சோடான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சோடா இருக்குது பார்த்தீங்களா, வாஷிங் சோடா, டிட்டர்ஜென்ட் தயாரிக்கிறதுக்கெலாம் பயன்படும் இதெல்லாம். அடுத்தது கூடவே என்ன கேஸ் வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியாகும். அதுக்கப்புறம் H2O வாட்டர் என்பது நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது சோடியம் கார்பனேட் ஃபார்ம்டு ஆஃப்டர் தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்
டீகம்போசஸ் இன்டு சோடியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபர்தர் ஹீட்டிங். அதாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டின் வெப்ப சிதைவுக்கு பிறகு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, அதாவது சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பிறகு உருவாகக்கூடிய சோடியம் கார்பனேட், அங்கேருந்து சோடியம் கார்பனேட் உருவாயிடுச்சு பார்த்தீங்களா, இது அகைன் வந்து நீங்கள் சூடாக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து கிடைக்கும், கூடவே கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் கிடைச்ச சோடியம் கார்பனேட்டை அகைன் நீங்கள் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சைடும் கூடவே நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க, நீரிழப்பு எதிர்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பேக்கிங் சோடாவோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகே, மோஸ்ட்லி பேக்கரியில் நம்ம டேரெக்டாக பேக்கிங் சோடா அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, பேக்கிங் பவுடர் தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ பேக்கிங் சோடாவும் பயன்படுத்துவாங்க. பேக்கிங் பவுடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. பேக்கிங் சோடா கூட ஒரு மைல்டு எடிபிளான ஆசிட் சேர்ந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த பேக்கிங் பவுடரை தான் நம்ம குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, பேக்கிங் சோடா இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டாசிட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வயிற்றில் HCl சுரக்குது நம்ம பார்த்தோம். அந்த HCl வந்து அதிகமாக சீக்ரெட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அசிடிட்டி வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த பேக்கிங் சோடா. ஓகே, ஆன்டாசிட் அப்படின்னா அமில முறிவு பொருட்களாக பயன்படுகிறது. அடுத்தது பேக்கிங் சோடா இஸ் யூஸ்ட் இன் டூத் பேஸ்ட்டில் வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பல்லு வெள்ளையாக இருக்க பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட்டில் கூட இந்த பேக்கிங் சோடா பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆர்னமெண்ட் மேட் ஆஃப் சில்வரில் தயாரிக்கக்கூடிய அணிகலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆபரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆபரணங்களை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பேக்கிங் சோடா நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? அடுத்தது சின்ஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் gives கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சோடியம் ஆக்சைடு ஆன் ஸ்ட்ராங் ஹீட்டிங் thus it is used in ஃபயர் எக்ஸ்டிஞ்சர். அதாவது ஃபயர் எக்ஸ்டிஞ்சரில் என்ன பயன்படுத்துகிறாங்களாம், இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன கொடுக்குமா, கார்பன் டை ஆக்சைடையும் சோடியம் ஆக்சைடையும் கொடுக்கும், ஸ்ட்ராங் ஹீட்டிங் பண்ணுறதுமா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டுங்க. இந்த ஃபயர் எக்ஸ்டிஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபயர் எக்ஸ்டிஞ்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்து ஒரு நாசல் இருக்கும், இதில் வந்து ஒரு த்ரெட்டு வந்து இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக இந்த ஃபயர் எக்ஸ்டிஞ்சரில் என்ன நிரப்பி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. அதாவது சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடா வந்து இதில் போட்டிருப்பாங்க. இதில் இன்னொன்று என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப் வந்து இருக்குங்க. இந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் HCl வந்து ஒரு ஆசிட் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த டெஸ்ட் டியூப் வந்து இந்த த்ரெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து இழுக்கும்போது, இந்த நாசில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது, இல்லை இந்த த்ரெட்டை வந்து த்ரெட்டை வந்து இழுக்கும்போதோ இல்லை இந்த நாசில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த HCl இருக்குது பார்த்தீங்களா, இந்த HCl வந்து இக்னிட் ஆகி உடையிற மாதிரி இருக்கும். இந்த HCl வந்து உடஞ்சி இந்த பேக்கிங் சோடாவில் கலந்துச்சு அப்படின்னா நமக்கு வெளியே வரக்கூடிய கேஸ் வந்து CO2 வந்து வரும். அது வந்து CO2 வந்து நெருப்பு அணைக்கிறதுக்கு வந்து உதவும். ஓகேவா? ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் வந்து ஃபயர் எக்ஸ்டிஞ்சர்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? டைல்யூட் HCl கிடையாது, இங்கே H2SO4. ஓகேவா? H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து அந்த நாசலை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் உடஞ்சி இந்த சோடியம் பைகார்பனேட் கூட வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து கிடைக்கும். கூடவே வந்து கார்பன் டை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் என்பது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிக அளவில் வந்து வெளியாகும். கூடவே வந்து பை ப்ராடக்ட் வந்து வாட்டர் கிடைக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு உதவுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பேக்கிங் பவுடரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. பேக்கிங் பவுடர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேக்கிங் சோடா கூட ஒரு மைல்டான ஆசிட் சேரும்போது
நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து சூடாகும் போது கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குகிறது. எனவே இது மாவை பஞ்சு போன்றதாக மாற்றும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேக்கில் வந்து பேக்கிங் சோடா வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணும், அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸு தான் அந்த பேக்கிங் பொருள் வந்து உப்புறதுக்கு வந்து காரணம். ஓகேவா, அதனால தான் அதை நம்ம குக்கிங்கில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஏதாவது ஒரு பொருள் சாஃப்டாக வர்றதுக்கு, இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு ஆப்போ சோடா சேர்ப்பாங்க, ப்ரெட்டு வந்து சாஃப்டாக வர்றதுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இருப்பினும் பேக்கிங் சோடாவும் சூடாக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்கிறது. ஆனால் அது சமையலில் பயன்படுத்தவில்லை. ஏனெனில் சூடாக்கும் போது பேக்கிங் சோடா கார்பன் டை ஆக்சைடுடன் சோடியம் கார்பனேட்டை உருவாக்குகிறது. அதாவது ஒரு பேக்கிங் சோடாவை ஹீட் பண்ணும்போது பேக்கிங் சோடாவை ஏன் டேரெக்டாக நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பேக்கிங் சோடாவை ஏன் வந்து டேரெக்டாக குக்கிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாவை ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். ஆனால் கூடவே அது என்ன கொடுக்கும், சோடியம் கார்பனேட்டை கொடுக்குது. அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சோடியம் கார்பனேட் வந்து ஒரு கசப்புத்தன்மையை வந்து உருவாக்கும். அந்த சுவையை சோடியம் கார்பனேட்டோட கசப்புத்தன்மையை வந்து உருவாக்கும். அதனால தான் இந்த இங்கே பாருங்கள், சோடியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு குக்கிங்க்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஆனால் கூடவே சோடியம் கார்பனேட் வர்றதுனால அந்த பொருள் வந்து கசப்பானதாக மாறுகிறது. எனவே இந்த சோடியம் பைகார்பனேட் கூட ஒரு மைல்டு ஆசிட் வந்து ஆட் பண்ணுறோம். மைல்டு ஆசிட் அப்படின்னா அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மைல்டான ஆசிட். நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. டார்டாரிக் அமிலம், ஓகே, டார்டாரிக் அமிலம் வந்து ஒரு மைல்டான ஆசிட் தான். வினிகர் அது ஒரு மைல்டான ஆசிட். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மைல்டான ஆசிடை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுமா, அந்த ஆசிட் வந்து அந்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த கசப்புத்தன்மையை வந்து குறைச்சிரும். இங்கே பாருங்கள், ரோல் ஆஃப் இந்த ஆசிட் என்ன பார்த்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட். ஓகேவா, டார்டாரிக் ஆசிட் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து பயன்படுத்துகிறாங்க, ஆல்ரெடி நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம படித்தோம். ஆர்கானிக் ஆசிடோடைய சோர்ஸு. ஓகேவா, ஆப்பிளில் என்ன மாதிரியான அமிலம் இருக்குது, மாலிக் அமிலம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்குது, தக்காளியில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்குது, புளியில் டேர்மரின் ஆசிடா டார்டாரிக் ஆசிட் எதில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் பார்த்துருவோம். இது எல்லாமே நம்ம போன கிளாஸில் வந்து படித்தோம். ஓகேவா, டார்டாரிக் ஆசிட் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புளியில் இருக்குது, கிரேப்பில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டார்டாரிக் ஆசிட் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, பேக்கிங் பவுடரை சூடாக்கும் போது அது சோடியம் கார்பனேட்டை உருவாக்குகிறது. சோடியம் கார்பனேட் வந்து சுவையில் கசப்பானது. அந்த டார்டாரிக் அமிலம் வந்து அந்த கசப்பை வந்து நடுநிலையாக்க பயன்படுத்துகிறது. அந்த CO2 நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேக்கோ ப்ரெட்டோ வந்து பஃபியாக வரதுக்கு, நல்லா புசுன்னு வரதுக்காக இந்த CO2 வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் பேக்கிங் சோடாவுக்கும் பேக்கிங் பவுடருக்கும் உள்ள வித்தியாசம். பேக்கிங் பவுடர் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் சோடாவை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரெட்டில். ஓகேவா, ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், வாஷிங் சோடா எதன் மூலமாக கண்டுபிடிக்கிறோம், சோடியம் கார்பனேட் என்பது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்கும், கூடவே CO2 கிடைக்கும், கூடவே வாட்டர் வந்து கிடைக்கும். சோடியம் கார்பனேட் இஸ் மேனுஃபேக்சர்டு பை தி தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் கார்பனேட் அப்டைன்டு பை த சால்வே ப்ராசஸ். அதாவது சால்வே ப்ராசஸில் தெர்மல் டீகம்போசிஷன் மூலமாக நமக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடைச்சது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹைட்ரஜன் கார்பனேட் இந்த பாயிண்ட்டே இன்வேலிடுங்க, இதை விட்டுருங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணிங்க. சோல்வே முறை கிடையாது. சோல்வே முறை வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும், சோல்வே முறை வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து தயாரிக்கிற முறை தான் சோல்வே முறை. ஓகேவா,
ஸோ அந்த சோல்வே முறையிலிருந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கண்டுபிடிச்சோமா, அந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், இது கரெக்டு தான், சோடியம் கார்பனேட் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க, சோல்வே செயல்முறை மூலம் பெறப்பட்ட சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டின் வெப்ப சிதைவு மூலம் சோடியம் கார்பனேட் தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா? இங்கே பாருங்கள், NaCl ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2 ப்ளஸ் அமோனியா. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன, சோல்வே ப்ராசஸ். இது எதை தயாரிக்க பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது. கூடவே அமோனியம் குளோரைடு வந்து கிடைக்குது. ஸோ இதில் கிடைச்ச இந்த சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் கார்பனேட் கிடைக்கும். கூடவே கார்பன் டை ஆக்சைடு அண்டு H2O வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம டைரெக்டாக குக்கிங்கில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சோடியம் கார்பனேட்டோட தன்மை வந்து பிட்டர் சுவை, அதனால் இப்போது அந்த நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து கசப்பாக மாற்றிடுன்றதுனால இந்த சோடியம் கார்பனேட் கூட ஒரு மைல்டான எடிபிள் ஆசிட் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பேக்கிங் பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேக்கிங் பவுடரை வந்து நம்ம பேக்கரியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுனால நமக்கு வந்து அந்த சுவையும் மாறிடும். அந்த எடிபிள் ஆசிட் வந்து அந்த சோடியம் கார்பனேட்டோட கசப்பு சுவையை வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த பிரெட்டையும் இல்லை ஏதோ ஒரு பொருளை சாஃப்டாக மாற்றிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சுங்களா. இங்கே பாருங்கள், இப்படி கிடைக்கக்கூடிய இந்த சோடியம் கார்பனேட் இங்கே பாருங்கள், இந்த செயல்பாட்டில் பெறப்பட்ட சோடியம் கார்பனேட் வறட்சியாக காணப்படுகிறது. ஓகே, ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையாக இருக்கக்கூடியது தான் இட் இஸ் கால்டு சோடா ஆஷ் ஆர் ஆன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட் சொல்கிறாங்க. அதாவது சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த சோடியம் கார்பனேட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆன்ஹைட்ரேஸ் சோடியம், அதாவது ஆன்ஹைட்ரேட்ஸ்னால் ஆன்ஹைட்ரேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீரே இருக்காது, ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும், வறட்சியாக காணப்படும். ஓகேவா? இது சாம்பல் சோடா அல்லது நீரற்ற சோடியம் கார்பனேட் என்று அழைக்கப்படுகிறது. நீரற்ற சோடியம் கார்பனேட்டின் மறுநீரேற்றம், ஓகேவா, ரீஹைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்களா, சலவை சோடா பெறப்படுகிறது. ஸோ சலவை சோடா சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட், டெக்கா அப்படின்னா 10ங்களா, டெக்காஹைட்ரேட், இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான சலவை சோடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சோடியம் கார்பனேட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த சோடியம் கார்பனேட்டு. ஸோ ரூரல் ஏரியாவில் நம்ம நார்மலாக டிட்டர்ஜென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிட்டர்ஜென்ட் மேக்கிங் ஆஃப் டிட்டர்ஜென்ட் கேக்கு பவுடர், டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிக்க இதை வச்சு தான் இந்த க்ளோத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன் ரிமூவிங் ஆஃப் பெர்மனண்ட் ஹாட்னஸ் ஆஃப் வாட்டர், நீர் இருந்துச்சுன்னா அதில் 2 வகையான ஹாட்னஸ் இருக்குங்க. ஒன்று வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸ், இன்னொன்று வந்து பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் ஒரு சில உப்புகள் வந்து இருக்கும், அதை தான் நம்ம ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து தற்காலிக ஹார்ட்னஸ்ஸு, நிரந்தர ஹார்ட்னஸ்ன்னு இருக்கும். தற்காலிக கடினத்தன்மை, நிரந்தர கடினத்தன்மை. இந்த தற்காலிக கடினத்தன்மை வந்து வாட்டரை சூடு பண்ணுறது மூலமாகவே போயிடும். ஆனால் இந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் என்பது இந்த டிட்டர்ஜென்ட், அதாவது இந்த சோடியம் கார்பனேட் வந்து பயன்படுத்துறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் வந்து நீக்க முடியும். கிளாஸ் அண்ட் பேப்பர் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இந்த சோடியம் கார்பனேட் வந்து பயன்படுகிறது. அடுத்தது த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், நீர் படிகமயமாக்கல். அதாவது மெனி சால்ட் கண்டெயின் வாட்டர் மாலிகுல் ஆர் நோன் அஸ் ஹைட்ரேட்டட் சால்ட். அதாவது வாட்டர் மாலிகுலை கொண்டிருக்கக்கூடிய சால்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து என்ன, இது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட். த வாட்டர் மாலிகுல் present in the salt is known as water of crystallization. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சால்ட்டில் இருக்கக்கூடிய நீரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது படிகமயமாக்கல் நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டு. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னா 5 ஹைட்ரேட். The blue color of copper sulfate is due to presence of 5 molecule of water. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், காப்பர் சல்ஃபேட்டோட கலர் வந்து என்ன, ப்ளூ கலர்னு நம்ம படித்தோமோ. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த 5 மாலிகுல் ஆஃப் வாட்டர் தாங்க காரணம். ஸோ when copper sulfate is heated it loses water molecule. தன்னோட வாட்டர் மாலிகுலை, அதாவது காப்பர் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணும்போது தன்னோட வாட்டர் மாலிகுலை லூஸ் பண்ணி
டேர்ன்ஸ் இன்ட்டு கிரே ஒயிட் கலர். அதாவது ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, காப்பர் சல்ஃபேட்டை சூடுபடுத்தும் போது அது நீர் மூலக்கூறுகளை இழந்து சாம்பல் நிறமாக அல்லது வெள்ளை நிறமாக மாறும். சாம்பல் கலந்த வெள்ளை நிறமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் நோன் அஸ் ஆன்ஹைட்ரேஸ் காப்பர். ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்னா ஒரு நீரற்ற வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் சல்ஃபேட். ஆஃப்டர் ஆடிங் வாட்டர் ஆன்ஹைட்ரேஸ் காப்பர் சல்ஃபேட் பிகம் ப்ளூ அகைன் அதில் வந்து ஆன்ஹைட்ரேட்ஸ் காப்பர் சல்ஃபேட்டில் வாட்டர் ஆட் பண்ணும்போது அகைன் வந்து இது வந்து ப்ளூவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜிப்சம் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஜிப்சம் இஸ் நேச்சுரலி அக்கைரிங் மினரல். அதாவது ஜிப்சம் என்பது ஒரு இயற்கை கனிமம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் ஜிப்சம் போத் கண்டெயின் கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் ஃபார்ம். அதாவது கால்சியம் சல்ஃபேட்டோட ஹைட்ரேட் ஃபார்மை வந்து இந்த ஜிப்சமும் வச்சுருக்கோம், அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் வச்சுருக்கோம். பட் தேர் வாட்டர் கண்டென்ட் இந்த மாலிகுல் டிஃபர் ஃப்ரம் ஈச்சர். அது கொண்டு இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் சல்ஃபேட்டோடைய ஹைட்ரேட் ஃபார்ம், இதில் வந்து டைஹைட்ரேட் 2 வாட்டர் மாலிகுல் இருந்தது அப்படின்னா அது வந்து ஜிப்சம்மு. இதில் அரை வாட்டர் மாலிகுல் கால்சியம் சல்ஃபேட்டோடைய அரை வாட்டர் மாலிகுல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கால்சியம் சல்ஃபேட்டோடைய டைஹைட்ரேட், அதாவது டைஹைட்ரேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கால்சியம் சல்ஃபேட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜிப்சம்னு சொல்லலாம். அதே போல் வந்து செமி ஹைட்ரேட்டு அரை வாட்டர் மாலிகுல் தான் செமி ஹைட்ரேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய கால்சியம் சல்ஃபேட்டை வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்கிறோம். அதே போல் கால்சியம் சல்ஃபேட் வந்து நார்மலாக வந்து 5 வாட்டர் மாலிகுல் வந்து கொண்டிருக்கும். ஸோ ஹைட்ரேட்டட் கால்சியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா இது ப்ளூவாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வாட்டர் மாலிகுல் தான் காரணம். ஓகேவா? அகைன் இதை ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகுல் வந்து போயிடுச்சு அப்படின்னா இது வந்து நீரற்ற கால்சியம் சல்ஃபேட்டாக மாறிடும், ஆன்ஹைட்ரேட்ஸ் கால்சியம் சல்ஃபேட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான சால்ட்டு கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஆசிட் பேஸ் லெசன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10th NCERTயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன் தான் இந்த ஆசிட் பேஸ் சால்ட்டு. அதனால தான் இதை நம்ம 2 வீடியோ பதிவாக நம்ம போட்டிருக்கோம். எதெல்லாம் NCERT புக்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம 2 வீடியோ பதிவாக போட்டிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கோங்க. புரியல அப்படின்னா அகைன் பின்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வீடியோ திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்கும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அடுத்தடுத்து நல்ல வீடியோ பதிவுகள் போடுவதற்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 நாளுக்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மெட்டீரியலை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.